பதினெண் சித்தர் போற்றிகள் கோன்குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தரின் ஒரு அற்புதமான பாடல். சடங்குகள் பிறந்தவுடன் பிறந்ததோ என்ற பாடல்தான். ஒரு சில விஷயங்கள், சில கலைகள் இந்த மாதிரி வந்ததுன்னா பேச்சு வாக்கில் சிலர் கேட்பாங்க, இவர் பிறக்கும் போதே கற்றுன்னு வந்துட்டார், எங்களுக்கு கற்றுத்தராரு. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா, நீ பிறக்கும் போது கற்றுனா பிறந்த, இப்போ செய்ய முடியாதா, எல்லாம் கற்றுன்னு செய்கிறது தான், இப்படி சொல்லுவாங்க. இது பேச்சு வாக்கில் இருந்தாலும் சித்தர் பாடல் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குதுன்றதை பார்ப்போம். பிறந்த போது கோவணம் இலங்கு நூல் குடிமியும், பிறந்ததுடன் பிறந்ததோ பிறகு நாள் சடங்கெல்லாம், மறந்த நாலு வேதமும் மனதுள்ளே உதித்ததோ, நிலம் பிளந்து வான் இடிந்து நின்றதென்ன வள்ளிரே. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலக்கண வார்த்தை உதித்ததோ என்றால் தோன்றினவோ என்று அர்த்தம். மறந்த நாலு வேதமும் என்றால் 4 வேதங்கள் என்று அர்த்தம். நிலம் பிளந்து வான் இடிந்து என்றால் நிலம் இரண்டாக பிளந்து இடி இறங்கியதான்னு கேட்குறோமே, அந்த அர்த்தம். இதற்கான விளக்கம்: பிறந்த போது கோவணம் இலங்கு நூல் குடுமியும், பிறந்ததுடன் பிறந்ததோ பிறகு நாள் சடங்கெல்லாம். கோவணம், பூநூல், குடிமி போன்ற கோலமெல்லாம் பிறக்கும் போதே உண்டானவை அல்ல. வேத மந்திரங்களும் அவற்றுக்கு உரிய சட்டங்களும் பிறந்த போதே மனதில் தோன்றினவா. மறந்த நாலு வேதமும் மனத்துள்ளே உதித்ததோ, நிலம் பிளந்து வானிடிந்து நின்றதென்ன வள்ளிரே. இவை பிறக்கும் போதே உடன் தோன்றாமையால் நிலம் பிளந்து வான் இடிந்து நின்றதா? இல்லையே. இவை உடன் பிறக்காவிட்டாலும் வளரும்போது நாம் கற்று தேர்ந்து விடவில்லையா? அதுபோல இறைவனை, இறைவனின் திருவடிகள் இவைகளை சேர நாம் முயற்சி செய்ய வேண்டும். இவையாவும் பிறந்தும் போது உடன் பிறந்தவை அல்ல இருந்தாலும், அதுபோல இறைவடி சேரவும் நம் கூடுமானவரை கற்று தேர்ந்து சேர வேண்டும் என்பது இதற்கான அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் உடனுக்குடன் வந்து சேரும், ஆதார பாடலுடன். மேலும் இறைவனடி சேர பிறந்ததிலிருந்து நாம் இதுவரை எவ்வளவோ கற்றுக்கிட்டு இருக்கோம். இறையடி சேரவும் கற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.